திரு சி.வி. சண்முகம் பொதுக்குழுவில் பேசும்போது துரோகிகள் சிலர் உள்ளாடி இருந்தே நம்மளை வந்து வீழ்த்த வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யாரையோ சொல்றாரு. யார் அந்த சில அரசியல் புரோக்கர்கள்னு சொல்றாரு, துரோகிகள்ன்றாரு. யார சொல்றாரு? என்னென்னலாம் புரோக்கர்னு சொல்ல மாட்டார். நாங்க சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை எவரும் பார்த்திருக்க முடியாது. நேருக்கு நேரம் தான் சண்டை, எல்லா அடியும் எல்லா குத்து நெஞ்சில தான். கூடவே இருந்து கருத்தியல் குத்து தான். நாங்க வந்து கூடவே பின்னாடி எல்லாம் பண்ணக்கூடியது. நரி மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை பார்த்திருக்க முடியாது யாரும். இவர் சசிகலா குடும்பத்து 7 கட்ட 8 கட்ட அடியாள்கள்கிட்ட வேண்டாம், தவறான வார்த்தைகள் வேண்டாம், 7 கட்ட 8 கட்ட அடியாள்கள்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அது வேணா புரிச்சுடுங்க. பிளப் பிளாங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு போட்டுடுங்க. இருந்த டைம்ல சசிகலா சிஎம் ஆக முடியாது, கவர்னர் வரமாட்டாரு, ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லை, மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு இவங்கெல்லாம் சிஎம் தான் சிஎம்னு காலில் விழுந்து கடந்த காலகட்டத்தில் நேரடியாக வர முடியாதுன்னு அது ஹிண்டு ராம் சந்தாலியா எங்க தினத்தந்தி பாலசுப்ரமணியத்தெல்லாம் சசிகலாட்ட பூச்சண்டி கொடுத்த போது இந்த எடப்பாடி பழனிசாமி சி.வி. சண்முகம்லாம் அம்மா அம்மான்னு ஜெயலலிதா இல்லை சசிகலா தான் அம்மானி காலில் விழுந்த போது கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்புல நடக்காதுன்னு முகங்காட்டி சொன்னவங்க. அதனால எங்களை சொல்ல மாட்டாரு. அந்த இதை உள்ளார இருந்தே சொல்றாரு. அவர் இன்னொன்னு சொல்றேன், அவர் ஆடிட்டர் குருமூர்த்தி, சத்யன் குருமூர்த்தியை சொல்லலாம். அதுக்கும் சி.வி. சண்முகத்துக்கு ஒரு வைக்கிறேன். என் சகோதரர் நண்பர் ராதாலாம் எனக்கு தெரிஞ்சவர் தான், அவருக்கு அண்ணன். ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்க எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வர் ஆன பிறகு குருமூர்த்தி காலில் வந்து விழுந்தாரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க சி.வி. சண்முகம். இதை கேட்டு சொல்லிட்டு வாங்க. நாங்க குருமூர்த்தியை முரண்பட்டோம் சசிகலா விஷயத்துல, வெளிப்படையா தான் முரண்பட்டோம். இன்னைக்கு நாங்க முரண்பட்டு ஜெயித்ததை அப்படி போல பண்றோம், அப்படி போய் நிக்கல. அந்த மாதிரி அவரு குருமூர்த்தியே அவருடைய பேட்டியில சொல்றாரு இல்ல, எடப்பாடி வந்து நமக்கு செட் ஆக மாட்டாருன்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா அவர் உடன்படல, இறங்கி வரலன்றதுதான் அர்த்தம். நீங்க ஏதோ புது கதையை சொல்றீங்க. புது கதையா இல்லையாங்கிறது சம்பந்தப்பட்டவங்க மறுக்கணும். இல்ல, எடப்பாடி அப்படி இறங்கி போல. குருமூர்த்திக்கும் எடப்பாடிக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அது வந்து எனக்கே தெரியும். நான் அதை தெரிஞ்சு வச்சதுனால தான் நான் அந்த கேள்வியை இது இப்படியே போட்டு சம்பந்தப்பட்டவங்க கண்டிப்பா போனா அப்படியே மெயின்டைன் போறாங்களா மறுக்கிறாங்களான்னு பாத்துறோம். இப்போ ஒரே தராசு தட்டுல தான் வைக்கிறாரு. உங்களையும் குருமூர்த்தியும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அதையும் நான் சொல்றேன். யார சொல்றாரு அவரு? யாரை குறிப்பிட்டு சொல்றாரு? குருமூர்த்தியை தான் சொல்றாரு. குருமூர்த்தியை சொல்றாரு. குருமூர்த்தி கூடவே இருந்த ஒன்னும் அவருக்கும் ஏடிஎம்கேவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்ப யார சொல்றாரு? கே.பி. முனுசாமியை சொல்றாரு. அண்ணாமலையை சொல்றாரோ? அண்ணாமலை கூட இல்லையே. அண்ணாமலை தெளிவா தலைவர் பதவியில இல்ல, அவர் தெளிவா தானே ஓப்பனா தானே அவரோட கருத்தையும் சொல்றாரு. கே.பி. முனுசாமியை உள்ளெதிரியை சொல்றாரோ?